மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சொல்லுங்க. வணக்கம். சொல்லுங்க. 2026ல விஜய் என்ன செய்ய போகிறார் அப்படின்ற நிறைய கேள்விகள் இருக்கு, எதிர்பார்ப்புகள் இருக்கு. அது தொடர்பான விவாதங்கள் நம்ம நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னும் நிறைய படிகளை விஜய் தாண்ட வேண்டி இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் வெற்றியாக இதனை பார்க்கிறார்கள். தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் மாறி இருக்குது. உங்களுடைய முதற்கட்ட பார்வையில அதாவது தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்ட கட்சி என்கிற ஒரு அங்கீகாரத்தை வாங்கியிருக்காங்க. ரிஜிஸ்டர்ட் பார்ட்டிஸ், ரெகனைஸ்டு பார்ட்டிஸ்னு ரெண்டு இருக்கு. அதுல ஒரு ரிஜிஸ்டர்ட் பார்ட்டியா வந்திருக்காரு. ஒரு குறிப்பிடத்தக்க அளவு ஓட்டுகளோ எம்எல்ஏக்களோ எம்பிக்களோ வாங்கினா அதுக்கப்புறம் அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியா அவர் தேர்தல் கமிஷன் அங்கீகரிக்கும். அதுக்கு இன்னும் நிறைய தேர்தல் அவர் சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஸோ இப்போ பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சியா இருக்கார். அவருக்கு ஒருவேளை கேட்ட சிம்பல் ஒருவேளை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்க. இந்த மாநாடு 23ஆம் தேதி நடக்கிறது நிச்சயமாயிடுது. அதற்கு பலவிதமான தடைகளை தாண்டி கொடியில நம்ம பயணத்தை தொடங்கணும்ன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை விஜய் சொல்லியிருக்காரு. உண்மைதான். பட் அவருக்கான தடைகள் நிச்சயமாக தமிழ்நாட்டில் வேறு பல செல்வாக்குள்ள கட்சிகள்லாம் இருக்கு. அவருக்கான ஓட் பேங்க் என்னன்னு தெரியாது. ஸோ அந்த தடையை அவர் தாண்டி ஆகணும். என்ன மாதிரியான ஒரு அரசியல் அஜெண்டாவை அவர் கையில் எடுக்க போறாருன்றதான் முக்கியமான விஷயம். தமிழ்நாட்டில் அவர் ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் எடுத்து செய்ய போறாரா, மத்திய அரசை விமர்சிப்பாரா, இல்ல மாநில அரசை விமர்சிப்பதோடு நிறுத்திப்பாரா? மத்திய அரசை விமர்சிச்சா ஆன்டி பிஜேபி ஓட் பேங்க் தமிழ்நாட்டில் இருக்கு, அது அவருக்கு கொஞ்சம் வரலாம். அதே மாதிரி ஆன்டி டிஎம்கே ஸ்ட்ராங்கா பண்ணினா அதிமுகவுக்கு போற ஓட்டை அவர் கொஞ்சம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால அவர் என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கைகள் அவர் மேற்கொள்ள போறாருன்னா, இதுவரையும் பத்திரிகையாளர்களை அவர் நேரில் சந்திச்சு பல கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லணும். அதே மாதிரி கொடியை பத்தின ரகசியமும் அவர் மாநாட்டில் தான் சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த தடைகள் என்பது அவர் எப்படி செயல்பட போறாருன்றதை பொறுத்து தான் அந்த தடைகள் எப்படி ஏற்பட போகுதுன்றதை நம்ம பார்க்கணும். ரெண்டாவது அவர் மாநாட்டுக்கு திமுக கவர்மெண்ட் ஏதோ பயப்படுது, அனுமதி கொடுக்க மாட்டேன்றாங்க, அந்த விஷயங்கள்லாம் சொன்னாங்க. பட் ஆனால் அடிப்படையா ஒவ்வொரு மாநாடும் நடக்கும்போது வழக்கமான கேட்கிற கேள்விகள் தான் அவருக்கும் கேட்கப்பட்டது. ஆனால் ஒரு 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 இமேஜை அவர் கிளப்பினார் வெளியில. அதாவது திமுக ஏதோ அவங்கள பார்த்து பயப்படுறதுன்ற மாதிரியான ஒரு இமேஜ் விஜய் கிளப்பினாரு. பட் ஆனால் அதெல்லாம் யூசுவல் கவர்மெண்ட் ப்ரொசீஜர் அப்படின்னு தான் இப்போ பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது கண்டிப்பாக அவர் அடுத்த கட்ட நடவடிக்கை அவர் செய்யறதை பொறுத்து தான் அவருக்கான ஆதரவு அமையுமே தவிர மற்றவங்க அவருடைய அஜெண்டாவை நிர்ணயிக்க முடியாது. ஸோ அவர் என்ன மாதிரி அஜெண்டாவை அவர் கையில் எடுக்கிறாரோ நம்ம பொறுத்து பார்த்து தான் அவருடைய கட்சியோட ஏற்றத்தை பற்றி நம்ம கணிக்க முடியும். அவருடைய கட்சியின் கொடியை வெளியிட்ட போதே அதுல என்னென்ன கருத்துகள் இருக்கு, அதனை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்றதெல்லாம் அவர் தொண்டர்கள் கிட்ட மக்கள் கிட்டயே விட்டுலாம். மாநாட்டுல அது குறித்து விரிவாக பேசுவதாக சொல்லியிருந்தார். அப்ப அது வரைக்கும் நம்ம அது குறித்து இதுல என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்ற அந்த டிபேட் அந்த டிஸ்கஷன் மக்கள் கிட்டயே ஓடட்டும் அப்படின்றது அவருடைய பார்வையா இருந்தது. இப்பவும் இந்த அறிக்கையில திசைகளை வெல்ல போவதற்கான முன்னறிவிப்பு அப்படின்னு இருக்கிறார். அப்புறம் மாநாட்டுக்கான அறிவிப்பு, அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் வரை காத்திருங்கள், தடைகளை தகர்த்தெறிந்து தமிழக மக்களுக்கான தலையாய அரசியல் கட்சியாக தமிழ்நாட்டில் வலம் வருவோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார். இதெல்லாம் எப்படி பொருள் கொள்றீங்க பிரியன்? இல்ல, அது ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது அதோட தொண்டர்களை அவருடைய ரசிகர்களை உற்சாகப்படுத்துறதுக்கான ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம். விஜய் விஷயத்துல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, அவருடைய ஒட்டுமொத்த ரசிகர்களும் அவர் பின்னாடி அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சா பின்னாடி போவாங்களா, அவரை அந்த ரசிகர்களை அது அரசியல் வயப்படுத்தி விட்டாரா, இத்தனை காலத்துல எத்தனை அவருடைய மக்கள் மன்றம் எல்லாருமே அரசியல் பட்டாங்களான்றது ஒரு கேள்விக்குறி. ஸோ எல்லா கட்சிகளையும் அவருடைய ரசிகர்கள் இருப்பாங்க. அவர் எல்லா ரசிகர்களும் எல்லா கட்சிகளில் இருக்கிறவரோட ரசிகர்களும் அவர் பின்னாடி ஒட்டுமொத்தமா போறாங்களா இல்லையான்றதை நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஆனா எல்லா கட்சிகளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் பேர் அவர் பின்னாடி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ அனைத்து ரசிகர்களையும் அவர் பின்னாடி அரசியல் ரீதியாக அணிவகுக்க செய்ய முடியுமா அவர் அப்படின்றது ஒரு முக்கியமான கேள்வி. அது தவிர பொதுமக்கள் அவர் மேல நம்பிக்கை வச்சு அவர் பொதுமக்களுடைய ஆதரவை அவர் பக்கம் எப்படி அவர் திருப்ப போறாரு என்கிற ஒரு முக்கியமான விஷயம். அது தவிர அரசியல் ரீதியாக அவர் எப்படிப்பட்ட முடிவுகள் எடுக்க போறாரு, சமூக நீதியை பத்தி பேசலாம், ஜாதிவாரி கணக்கெடுப்பை பத்தி என்ன சொல்றீங்கன்னு கேட்டா அதுக்கு அவர் பதில் சொல்லி ஆகணும். மத நல்லிணக்கத்தை பத்தி பேசலாம், செக்யூலர் சிவில் கோடை பத்தி என்ன சார் சொல்றீங்கன்னா அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனால கோட்பாடுகளுக்கு கீழே அவருடைய கருத்துக்கள் ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லா ரசிகர்களையும் அரவணைத்து போகணும். எல்லா ரசிகரும் அவர் பின்னாடி போவாங்களா, அவர் அரசியல் ஏற்றுப்பாங்களான்றது ஒரு சந்தேகமான விஷயம். அடுத்தது அவருடைய கோட்பாடுகளுக்கு கீழே அவர் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்ல போறாருன்றது முக்கியமான விஷயம். இதெல்லாம் பொறுத்து தான் அவர் தமிழ்நாட்டோட தலை சிறந்த கட்சியா வருது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கு. ரெண்டாவது, முதல் எலெக்ஷன்ல அவர் எடுக்க போற ஓட்டு தான் அவருடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும். அதுவும் தனியா நின்று அவர் எடுக்க போற ஓட்டு தான் அவருடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும். அவருடைய செல்வாக்கு என்னன்னு அவருக்கு தெரிஞ்சுக்காம ஃபியூச்சர் பிளான்ஸ் அவர் பண்ண முடியாது.
அதனால தனியார் நிற்கிறது தான் அவருக்கான அட்வைஸான ஒரு விஷயம். வேற யார் கூட நின்னாலுமே எங்க ஓட்டு உங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்லி அவருடைய செல்வாக்கை குறைக்கிறதுக்கான ஒரு வேலை தான் நடக்கும். ஸோ என்ன மாதிரி முடிவுகளை அவர் எடுக்க போறாருன்றத பொறுத்து தான் அவருடைய கட்சியின் எதிர்காலம் அமையும் என்பது என்னுடைய கருத்து. நிச்சயமாக திமுக அவருடைய மாநாட்டுக்கு அனுமதி வழங்காததன் மூலமா, இன்னும் அனுமதி வழங்காததன் மூலமா திமுக, அதாவது ஆளும் அரசியல் ஆளும் கட்சி திமுக இவரை பார்த்து பயப்படுகிறது அப்படின்ற ஒரு பிம்பத்தை விஜய்க்கு அது தேவைப்படுகிறது. திமுக அவரை பார்த்து பயப்படுகிறது அப்படின்ற அந்த பிம்பத்தை கட்டமைக்க வேண்டிய அவசியம் என்ன? ஆளுகின்ற ஒரு கட்சிக்குமான ஒரு போட்டி தான் இது. ஏற்கனவே இங்க நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க, ஆன்டி டிஎம்கே பிளேயர்ஸ் இருக்காங்க, பாஜக இருக்கு, பாமக இருக்கு, அதிமுக முக்கியமான பிளேயரா இருக்கு. இப்படிலாம் இருக்கும்போது இவங்களையும் தாண்டி நீங்க அரசியல் பண்ணும்போது அவங்களுக்கும் அந்த ஆளுகிற கட்சிக்குமான ஒரு ரேப்போ வந்து அந்த போட்டி என்பது இருந்தால்தான் நம்ம வந்து வாக்காளர்கள் மத்தியில் நம்ம ஆதரவை வந்து தக்க வைக்க முடியும், ஆன்டி டிஎம்கே ஓட்டை நம்ம பக்கம் இழுக்க முடியும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால தனக்கும் திமுகவுக்குமான ஒரு போட்டி என்கிற ஒரு அந்த பிம்பத்தை வந்து அவர் கட்டமைக்க முயற்சி செய்கிறார். ஏன்னா இங்க ஆன்டி டிஎம்கே பண்றதுக்கு பல கட்சிகள் இருக்கிறதுனால அவங்களையும் தாண்டி இவர் வர வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால அந்த கட்டமைப்பை இவர் செய்ய வேண்டிய அவசியம் உண்டாகிறது. இப்போ இன்றைக்கு ஒருவேளை மாநாட்டுக்கான அனுமதி, அது தொடர்பான அறிவிப்பு ஏதேனும் வெளியாகும் பட்சத்துல அது மூலமாக என்ன சொல்லுவார்? இல்ல, அதாவது அந்த மாநாடு வந்து இனிமே அவருக்கு கிடைக்கிற குறைந்த காலகட்டத்தில் ஒரு மாநாடு வந்து சிறப்பாக நடத்த வேண்டிய அவசியம் இருக்கு. அந்த மாநாட்டில் வந்து அவர் தெளிவாக சொல்ல வேண்டிய பல விஷயங்கள் இருக்கு. அதனால வந்து இந்த திமுகவை எதிர்த்து அவர் என்ன மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுக்க போறாரு, ஏன்னா ஆளுங்கட்சியை தான் ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு என்பது என்னுடைய கருத்து. ஏன்னா பார்லிமெண்ட் இல்லாட்டி அவர் பார்லிமெண்ட் எலெக்ஷனே போட்டி போட்டுக்கலாம். அதை தாண்டி சட்டமன்றத்துக்கு வந்திருக்காருன்னா ஆளுகின்ற தமிழ்நாட்டை ஆளுகின்ற கட்சிக்கு எதிராக தான் அவர் வந்திருக்காரு அரசியல்ல. ஸோ என்ன மாதிரியான ஒரு திமுகவுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்டு, தமிழ்நாட்டு மக்கள் சந்திக்கிற பிரச்சனைகள், இப்ப இருக்கிற பல பிரச்சனைகள், கள்ளச்சாராயம் உட்பட, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உட்பட, பள்ளிக்கூடங்கள்ல மூட நம்பிக்கைகளை பல பேச்சாளர்களை கூப்பிடுறது உட்பட பல விஷயங்கள் ஓடி இருக்கிற சமயத்துல என்ன மாதிரியான விஜயோட பேச்சு மாநாட்டில் எப்படி அமைய போறதுன்றத பொறுத்திருந்து பார்க்கணும். அதுக்கு அந்த ரசிகர்கள் வந்து எப்படிப்பட்ட ஒரு ஆதரவை கொடுக்குறாங்க, ரைட்டு எல்லா ரசிகர்களும் ஏற்றுக்கொள்ற அளவுக்கு அவருடைய அரசியல் இருக்கா, இல்லப்பா உங்க அரசியல் எனக்கு ஒத்து வராது, நாங்க எங்க கட்சி நாங்க அதிமுக ஆளு ஆனா ஒரு ரசிகர் அப்படின்னு போறவங்க இருக்காங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவருடைய பேச்சை பொறுத்தா இருக்கு ஆக்சுவலா. நன்றி திரு பிரியன், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள். இது தொடர்பாக தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் அளித்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர்களின் கருத்துக்களையும் கேட்டு பெற்ற வண்ணம் இருக்கிறோம்.